ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம வந்துட்டு பெடி படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பெடி அந்த படத்தை கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல. ராம் சரண் நடிச்சிருக்காரு. தெலுங்கு படம் இல்லையா, தமிழ் டப்பிங்லும் இருக்குது. இந்த படத்தை கதை என்னென்னா, இந்தியாவில் இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்கு இல்லையா, அங்கேருந்து இந்த ஒலிம்பிக்கு வந்து ஆளை அனுப்புவாங்க. அப்போ அனுப்பும் போது என்னென்னா, ரொம்ப கம்மியான மெடல்ஸ் தான் வாங்குகிறாங்க. அந்த லிஸ்ட்டில் மெடல்ஸ் வாங்கின லிஸ்ட்டில் இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குது. அப்போது அந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் இந்தியா ஃபுல்லாக போயிட்டு கோல்டு மெடல் வாங்குகிற அளவுக்கு திறமை இருக்கிறவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க. அப்படி கூட்டிகிட்டு வர முடியல அப்படின்னா, இந்த ஸ்போர்ட்ஸுக்கு நான் செலவு பண்ணுற அமௌண்ட் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஆர்மிக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் நான் வந்து கொடுத்துருவேன்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ அந்த மீட்டிங்கில் இருந்த ஒருத்தர் வந்துட்டு கிராமம் பக்கமாக போகிறாரு. அப்போ பார்க்கும்போது அந்த வேன் ஃபுல்லாக சின்ன பசங்க கிரிக்கெட் பேட்லாம் வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அதை பார்த்தோடனே கண்டுபிடிச்சா இங்கே தான் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி அந்த வேனை ஃபாலோ பண்ணி போகும்போது ஒரு கிராமத்தில் போகிறாங்க. ஒரு பெரிய கிரவுண்டில் வந்துட்டு கிரிக்கெட்டு, குஸ்தி, ரன்னிங் ரேஸ்னு எல்லா ஸ்போர்ட்ஸும் நடந்துகிட்ருக்கு. அப்போது அவர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பசங்க வந்து கிரிக்கெட் நேம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நேம் கொடுக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறான், என் பேரை வந்துட்டு ஒரு பேரை சொல்லிவிட்டு அது போல் டெண்டுல்கர் அப்படி சொல்கிறான். அப்போ அவர் என்ன கேட்குறாரு, என்னப்பா டெண்டுல்கர் ஃபேனா? ஆமாம் சார், நான் சச்சின் ஃபேன் சொல்லிட்டு அவன் போயிடறான். ஸோ அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய பசங்களுமே பார்த்தீங்கன்னா அவனை நேமை சொல்லிவிட்டு நான் வந்து இவருடைய ஃபேன் சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் நேமை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓகே சூப்பர் சொல்லிட்டு போயிடாரு. ஒருத்தவன் மட்டும் வந்துட்டு அவன் பேரை சொல்லிவிட்டு நான் வந்து பெடி ஃபேனு. பெடியா? யார் இந்த பெடி? அந்த மாதிரி கேட்டுட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு அந்த குஸ்தி போடுவாங்கள்ல, குஸ்தி போகிறவங்க பார்க்குறாரு. அங்கேயும் ஒருத்தர் வந்துட்டு நான் வந்து பெடி ஃபேன் சொல்லிட்டு போகிறேன். பெடியா? இவனை பெடி சொல்கிறானே. அது ரன்னிங் ரேஸ் போகும்போது அவனும் ஒருத்தன் வந்துட்டு நான் வந்து பெடி ஃபேன் சொல்லிட்டு போகிறேன். இன்னும் எல்லோரும் பெடின்றாங்க, யார் இந்த பெடியாக இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் போய் கேட்குறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, பெடின்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் சார், எங்கள் கிராமத்துக்கு ஒரு அடையாளம் கொண்ட வந்து ஒரு வீரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பெடி நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி அப்போ வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்டில் இருந்து அவரை கூட்டிக்கிட்டு மலைகள் வழியாக காடுகள் வழியாக ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகும்போது பெடி யாருன்ற கதையை வந்து சொல்கிறாரு. இங்கே தான் ராம் சரண் வர்றாரு. ராம் சரண் வந்து ஒரு ஊரில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அந்த ஊரில் கூடிய ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அந்த ஊரை சேர்ந்தவங்களே கிடையாது, வேறு ஒரு ஊரை சேர்ந்தவங்க. அவங்க வந்து மலைவாழ் மக்கள். ஸோ வந்து மலையை தாண்டி காடை தாண்டி அந்த மலைக்குள்ளே அவங்க வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க வந்து வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி அங்கே போய் வாழ்ந்துட்டுருப்பாங்க. மாதம் ஒரு வாட்டி 2 வாட்டி தான் போயிட்டு வர முடியும். அங்கேருந்து பஸ்ஸோ ஆட்டோ எதுவுமே கிடையாது. பட் ட்ரெயின் மட்டும் அந்த மலை பகுதி வழியாக போயிட்டு வருது. இவங்க வந்து அந்த மலைப்பள்ளியில் நிற்பாங்க. அந்த ட்ரெயினை வந்து கிராஸ் பண்ணி போகும். அந்த ட்ரெயின் அங்கே நின்றுச்சு அப்படின்னா அந்த ட்ரெயினில் ஏறி அவங்க அந்த ஊருக்கு போக முடியும். பட் அந்த ட்ரெயின் அங்கே நிற்கவே நிற்காது. ஒரு 25 இயர்ஸாக அங்கே போராடி பார்க்குறாங்க. அவங்க யாரும் போராட மாட்டாங்க. பட் ஜெகபதி பாபு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் நிற்கிறதுக்காக போராடிட்டே இருப்பார். பட் அந்த ட்ரெயின் நின்னதே கிடையாது. இந்த ஊர் மக்களையும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது இவங்க வேலை செய்யக்கூடிய அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ராம் சரண் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எதுக்காகனா கிரிக்கெட் விளாட்றதுக்காக. அந்த கிரிக்கெட்டில் வந்து விளாடும் போது இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் வந்து பெட்டிங் வச்சுப்பாங்க. அப்போது எந்த டீம் பெட்டி எடுக்கிறாங்களோ அந்த டீம் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா பெட்டி அந்தளவுக்கு வந்து முரட்டத்தனமாக பிளேயரு. அவர் அடிக்கிற பால் ஃபுல்லாக 6 தான். ஸோ இப்படி வந்து அவர் ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கும் போது அங்கே வந்து ஜான்வி கபூரை பார்க்குறாங்க. ஜான்வி கபூர் தான் ஹீரோயின். அவங்க ரொம்ப கிளாமரஸாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப கிளாமரஸாக வந்துட்டுருப்பாங்க. அந்த கிளாமரஸை பார்த்து நம்ம ராம் சரண் மயங்கி இவளை கட்டி பிடிச்சி ஆகணும்ப்பா, இவளை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் அவளுக்கு மொத்தம் கொடுத்துட்டு வந்துடுவார். பட் கரண்ட் இருக்காது, இருட் ஆகிடும். இப்போ அந்த ஜான்வி கபூருக்கு வந்து இவன் யார் நம்மளை மொத்தம் கொடுத்துட்டு போகிறான்னு அவங்க தேடிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் அந்த பொண்ணே ட்ரெஸ் அரைக்குறையாக போட்டிருக்கு. அவங்க அப்பா வந்து ஜெயிக்கிறதுக்காக இந்த பொண்ணை வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது அவங்க அப்பாவை பிடிக்காத ஒரு டீம் அங்கே வந்துட்டு அந்த பொண்ணை மானபங்கம் மாற்றிடுவாங்க. பட் நம்ம ராம் சரண் வந்து காப்பாற்றிட வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு ஃபைட் நடக்கும். ஸோ அந்த பொண்ணை மானபங்கம் படுத்துறாங்க யாருன்னா அவங்க கிரிக்கெட் டீம் தான். ஸோ இந்த கிரிக்கெட் டீமை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை மானபங்கம் படுத்தனால அடித்து போட்டுருவார். இப்போ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டீமில் எடுத்துக்கவே மாட்டாங்க. அதனால ஆப்போசிட் டீம்லேயும் அவங்க சொல்கிறாங்க, இவரை சேர்த்துக்காத சொல்கிறாங்க, அவரை சேர்த்துக்க மாட்டேன். இப்போது ராம் சரணில் கிரிக்கெட் விளையாடவே முடியாது. ஒரு நாள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெகபதி பாபு வந்து ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கொடி ஆடிட்டே இருப்பார். இந்த வாட்டி என்ன பண்ணுறாருன்னா, தண்டால் நடுவில் போய் நின்றுக்கிட்டு ட்ரெயின் வரும்போது கொடி ஆடிட்டே இருக்கார். ராம் சரண் ஃபாஸ்ட்டாக காப்பாற்றுறதுக்குள்ளேயே அந்த ட்ரெயின் அவர் இடித்து அங்கே மண்டை போட்டுறாரு. இப்போ ராம் சரண் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இந்த ட்ரெயின் இங்கே நிற்காம போனதுக்கு நம்ம வந்து பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த தண்டவாளத்தையே பிரிச்சிருவாங்க. அந்த ட்ரெயின் போகிற தண்டலை பிரிச்சிருவாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு செம்மடி வெல்த் வாங்கிடுவாங்க. அப்போ அந்த போலீஸ் சொல்லுவார், உங்களுக்கு ஒரு அடையாளமே கிடையாது, அடையாளம் இல்லாதவங்களுக்கு பஸ்ஸஸ் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, நீங்கள் சாகிற வரைக்குமே
அடையாளமே செத்து போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ ராம் சரண் ஃபீல் பண்ணிட்டு நம்ம கிரிக்கெட்டை விட்டுட்டு நம்ம வேறு ஒரு விளையாட்டுக்கு போகணும், உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணால் குஸ்திக்கு போவார். ஸோ குஸ்தி மாஸ்டர் யாருன்னா சிவராஜ்குமார், அவர் வந்து இவருக்கு வந்து குஸ்தி சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. இப்போ குஸ்தி சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ அப்படியே போய் ஃபேமஸ் ஆகி வந்துட வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு அவர் வந்து போயிட்டு இந்தியா ரேஞ்சிலே வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடுவார். பட் அவர் காலை உடச்சி விட்டு அவர் ஃபைனல்ஸ் போக விடாமல் பண்ணுருவாங்க. இப்போது குஸ்தியும் பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டுருவாங்க. இதனால் அவருக்கு அடையாளமும் கிடைக்காது, அவங்க ஊருக்கு ட்ரெயினும் நிற்காது. இப்போது கிரிக்கெட்டும் விளையாட முடியாது, குஸ்தியும் போட முடியாது. இப்போ வேறு என்ன ஸ்போர்ட்ஸ் நம்ம தேர்ந்தெடுத்து அதில் ஃபேமஸ் ஆகி நம்ம ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கி அதன் மூலயமா இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு இப்படி எங்கள் ஊருக்கு அந்த ஊருக்கு ட்ரெயின் நிற்க மாட்டேது அப்படிங்கிற பிரச்சனை போய் சொல்கிறது அப்படின்னு யோசித்து அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார், அதான் படத்தை மீதி கதை. இது ஒரு 3 ஹவர் படங்க. 3 ஹவருக்கு அப்படி என்ன தான் எடுத்து வச்சாங்க சுத்தமாக தெரிய மாட்டேது. அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஃபுல்லாக இவங்க யார் என்ன, நம்ம பெடி யார், பெடி எப்படிப்பட்ட ஆள், அவர் வந்து ஹீரோயின் எப்படி போய் முத்தம் கொடுத்தாரு, இந்த மாதிரி இப்படியே கொண்டு போவாங்க. அடுத்த 1 ஹவராக மெயின் டாப்பிக்குள்ளே வந்திருப்பாங்க. ட்ரெயின் நிற்க மாட்டேது, ட்ரெயின் நிற்காமல் போனால என்ன கஷ்டம் ஏற்படுது, இப்போது அந்த ட்ரெயின் நிற்காமல் பண்ணால அவங்க யார் இறந்து போனாங்க, இப்போ ஹீரோ என்ன முடிவு பண்ணுறாரு, அந்த முடிவு பண்ணால அவர் என்ன ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணுறாருன்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து அவர் என்ன ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறாரு, அவர் சூஸ் பண்ண ஸ்போர்ட்ஸில் அவருக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டது, அதுக்கு அடுத்து அவர் என்ன ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணி ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குனாரு, அந்த மாதிரி அடுத்து முடிச்சிருப்பாங்க. இவங்க எடுத்துகிட்ட கதை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான கதை தான். ஒரு ஊருக்கு ட்ரெயின் நிற்காமல் போகிறதுனால அந்த ஊருக்கு ஏற்பட பாதிப்புகள் என்னன்னு தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஊர் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு படத்தை கிளைமேக்ஸாக காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல கதையை எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அவங்க கிளாமரஸாக ட்ரெஸ்ஸை போட வச்சுட்டு ஒரு ஐட்டம் சாங்கை போட்டு தேவையில்லாமல் அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெயின் கான்செப்டில் ராம் சரண் மாதிரி ஒரு ஆள் நடிக்க வச்சதாலே ஒரு பெரிய விஷயம் தான். இதையே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தா கூட இந்த படம் மிகப்பெரிய அளவு வெற்றி அடைஞ்சிருக்கும். இப்போ இந்த படம் வெற்றி அடைஞ்ச தோல்வி அடைஞ்சதுன்னு தெரியல. பட் எனக்கு வந்து ஒரு ஆவரேஜ் படமாக இது அமைஞ்சு போச்சு. பெரிய அளவில் எனக்கு அட்டாச்மெண்ட்டும் ஆகலை. ஐட்டம் சாங்கு, அந்த கிளாமரஸு, ஃபைட் சீன் தவிர மீது எல்லாமே கொஞ்சம் லோவாக தான் இருந்தது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தெலுங்கு படங்க, அதனால் ஒன்றி பார்க்க முடியலையான்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க எடுத்துகிட்ட கதை வந்து ரொம்ப நல்ல கதை தான். பட் ஸ்க்ரீன் ப்ளே ரீதியாக கொஞ்சம் லேக்காக தான் இருந்தது. ஒரு 2 ஹவர் 2.5 ஹவருக்குள்ளே முடிச்சிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். ஒரு 3 ஹவர் எடுத்து போயிட்டு ரொம்ப லேக் ஆகிடுச்சு. இந்த படத்தில் ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பார்க்காதீங்க, ரொம்ப கிளாமரஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.